ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க, 100 கிராம் கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க, ஒரு 50 கிராம் கருப்பு முழு உளுந்து எடுத்துக்கோங்க, ஒரு 50 கிராம் அரிசி போட்டுக்கோங்க. பச்சரிசி, புழுங்கரிசி, எந்த அரிசினாலும் போட்டுக்கிடலாம். இதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஒரு நாள் நைட்டு ஊறட்டும், மறுநாள் காலையில் நல்லா ஊறிடும். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இது காரத்துக்காக 3 வத்தல், 3லேருந்து 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் போல் இஞ்சி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதை புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியாகவே நீங்கள் தோசை சுட்டுறலாம். பாருங்கள் தோசை எவ்வளோ மெல்லிசாக இழுக்க வருதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதை நீங்கள் தோசை மட்டும் இல்லை, ஊத்தாப்பமாகவும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க. அது மேலே வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் சுட்டுக்கிடலாம். ஊத்தாப்பமும் நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இதை தேங்காய் சட்னி, மிளகா சட்னியோடு பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். ஹெல்த்தியான தோசையும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.